ஹாய் கல்யாணங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நடக்கத்தை சொல்லிக்கிறேன். உங்கள் கார்டனும் மேஜிக்கல் கார்டனுமா ஆகணுமா? அது என்னங்க மேஜிக்கல் கார்டன்? நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ சொன்னார், உங்கள் தோட்டத்தில் வந்து செடிகள்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது, யுவர் கார்டன் இஸ் மேஜிக்கல் கார்டன். கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட. காய்கறி செடிகள் நல்லா காய்க்கணும், பூச்செடிகள் வந்துட்டு நிறைய பூக்கள் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் மல்லிச்செடிகள், ரோஜா செடிகள் பறிக்க மொட்டுகளை வச்சு பூத்துக்கிட்டே இருக்கணும். காய்கறி செடிகள் பறிக்க காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா வேஸ்ட்டாக வீணாக தூக்கி போடக்கூடிய காய்கறி கழிவுகளில் இருந்துட்டு இன்றைக்கி இந்த முறையில் நம்ம உரத்தை கொடுக்கலாம். ரொம்ப அழகாக உங்கள் கார்டனை மேஜிக்கல் கார்டனாக மாற்றலாம். அது என்ன முறை வாங்க பார்க்கலாம். ஏன் ஃப்ரெண்ட்ஸு, விஸ்க நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனல் வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அத்தி எத்தாம் பெரிய தக்காளி அப்படின்னு அதிசயப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். உங்கள் கார்டனையும் மேஜிக்கல் கார்டனாக மாற்றுங்க. அட தூக்கி போடுற காய்கறி கழிவுலேருந்து அக்கா உரத்தை எப்படி கொடுக்குறதுன்னு சொல்ல போகிறாங்க, வாங்க பார்த்து விடலாம். நம்ம வீட்டில் கம்போஸ்ட் பின்னோ காய்கறி கழிவுகளை மக்க வைக்கக்கூடிய மெஷினோ வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. மாடி தோட்டத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உரம் செலவு இல்லாத ஜீரோ காஸ்ட்டாக இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் தூக்கி வச்சுட்டு நிற்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த மாதிரி வேஸ்டான பிளாஸ்டிக் டப்பாக்கள் கொஞ்சம் வாய் வந்து அகலமாக இருக்கணும். அதுக்கு எதுக்காகங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா கிடச்சிது அப்படின்னா பார்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கீழே வந்துட்டு நல்ல ஊசியை வந்து ஹீட் பண்ணி குட்டி குட்டியாக துளைகள் எட்டுக்கோங்க. நான் வந்து துளைகள் போட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கு ராடவோ கத்தியா நல்லா சூடு பண்ணிக்கணும்ல? எஸ்மா, கத்தி இல்லாட்டி கூர்மையான, ஆஹா குபுக்குங்குது இல்லையா, கூர்மையான ராடை வச்சு சின்னதாக ஒரு 4 துளைகள், 3லேருந்து ஒரு 4 துளைகள் வந்து போட்டுக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே விட்டோம் அப்படின்னா அழகாக வந்து ஹோல் போட்டுருவாங்க. இப்போ மாடிக்கு வந்துட்டோம். இது வந்து செடி முருங்கை புருன் பண்ணி விட்டுருந்தேன். அழகாக பல கிளைகளாக நல்ல கிளச்சி அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். நீங்கள் வந்துட்டு க்ரோபேக்கோட சைஸை முதல்ல பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் க்ரோ பேக் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம ஹோல் போட்டு வந்ததில் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு பாக்ஸ் இருந்தால் போதும். 1 லிட்டர் அல்லது 1.5 லிட்டர் பாக்ஸ் இருந்ததுன்னா போதும். இந்த பாக்ஸில் ஒரு பாதி வந்து மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி குழி பறிச்சுக்கோங்க. இதை எப்படி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எந்த சைஸ் க்ரோ பேக் இருக்கோ, பெரிய சைஸ்னால் கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சுக்கோங்க, சின்ன சைஸ்னால் கொஞ்சம் சின்ன பாட்டில் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து பெரிய சைஸ் க்ரோ பேக் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டிலாக நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலில் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு காய்கறி கழிவுகள்லேருந்து தண்ணி வந்து மண்ணுக்கு போய் சேர்ந்துடும். டெய்லி வேஸ்ட் பண்ணுற காய்கறி கழிவுகள், நீங்கள் காலையில் வந்து ஆஃபீஸ் போகிறப்ப நம்ம காய்கறி கழிவுகளை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா சாயந்தரம் வந்து மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த காய்கறி கழிவுகளோட வேறு என்னெல்லாம் நான் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் வாங்க. இந்த பாக்ஸ் வாய்ப்பகுதி வந்துட்டு அகலமாக இருந்தால் தான் இந்த காய்கறி கழிவுகளை நமக்கு உள்ளே போட சுலபமாக இருக்கும். பெரிய கம்போஸ்ட் பெண்ணை வச்சு நம்ம வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்க 1 மாதம் ஆகும். மக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 45 நாளாவது நமக்கு வந்து ஆகுங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்தந்த க்ரோ பேக்லேயே சின்னதாக பாக்ஸ் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு டெய்லியுமே இந்த சத்து தண்ணி வந்து போய்கிட்டே இருக்கும். தண்ணி விடுறப்ப இது மேலே வந்து நம்ம தண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி வந்து பாதி நிரப்பிடுங்க. தினம் இந்த செடிக்கு வந்து சத்துக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரே நாளில் எல்லா க்ரோ பேக்லையும் இந்த காய்கறி கழிவுகளை வைக்க முடியாது. ஒரு நாளைக்கு கிடைக்கிற காய்கறி கழிவுகளில் நீங்கள் 2 பாக்ஸ் ஃபில்லப் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பாதியாக ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இது மேலே லேசாக மண்ணை தூவி, அந்த காய்கறி கழிவுகள் வெளியே தெரியாத மாதிரி லேசாக மண்ணை தூவிக்கலாம். இதில் பூஞ்சான்கள் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னொரு பொருளை சேர்க்கணும். நல்ல பழைய மர சாம்பல் இந்த பாக்ஸில் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க.
க்ரோ பேக் மேலேயும் நீங்கள் தெளித்து விடலாம். டெய்லி செடிக்கு தண்ணி விடுறப்ப இதுலேயும் தண்ணி படுற மாதிரி விடலாம். இது பார்த்திங்களா, புளிச்ச மோர் வாரத்துக்கு ஒரு தடவை. இதே மாதிரி நான் ஏற்கனவே மற்ற க்ரோ பேக்லேயும் வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். இந்த கத்தரி செடியில் பாருங்கள், கீழே ஆல்ரெடி இதை நான் வச்சுருக்கேன். இந்த காய்கறி கழிவுகள் மட்க அது கீழே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இது கீழே போக போக டெய்லி கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை ஒவ்வொரு பாக்ஸ்லேயே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு வரலாம். இந்த பார்த்திங்களா, இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த தக்காளி செடிகளே நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த காய்கறி கழிவுகள் மட்கி உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து கேப் கிடைக்கும். ஸோ திரும்ப வந்து நம்ம அதை ஃபில்லப் பண்ணிக்கிட்டே வரலாம். டெய்லி எல்லா செடிக்கும் நம்ம கொடுக்க முடியாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு செடிக்கோ அல்லது ஒரு நாளைக்கு 2 செடிக்கோ வந்து நம்ம இந்த மாதிரி காய்கறி கழிவுகளை டப்பாவில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க மட்க அந்த மண்ணுக்கு வந்து உரம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ கம்போஸ்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 45 நாள் ரெடியாகி வருது அப்படின்னா இதில் வந்து அடிக்கடி சத்துக்கள் கிடைக்கிறதுனால அந்த செடிகளுடைய காய்க்கும் திறன், பூக்கும் திறன் வந்துட்டு அதிகமாகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உரம் கொடுத்து பாருங்கள். வேஸ்டான காய்கறி கழிவுகள் தானேன்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. பூக்காத செடிகள் பூக்கும், காய்க்காத செடிகள் அதிகமாக காய்க்கும். உங்கள் தோட்டமும் மேஜிக்கல் கார்டனாக மாறும். பிடிச்சிருக்கா? பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.